ஸ்விங்ஸ் இருக்கும் இல்லையா. ஆரம்ப காலகட்டங்களில் ட்ரைனிங்கில் நமக்கு பயங்கரமான ஒரு ஒரு வேக்கம் இருக்கும், எதையோ பறி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஸ்டார்டிங். அப்புறம் அது சரியாயிடும். அப்போ அந்த நேரத்தில் நமக்கு கொஞ்சம் ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு போர்டம் இருக்கலாம், ஒரு ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டில் பிரச்சனை இருக்கலாம், ஒரு எரிச்சல் இருக்கலாம், நம்ம செல்ஃப் மேலேயே நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெகுலராக பண்ண ஹேபிட்ஸ்லேருந்து திடீர்னு வேறு ஒரு ரியாலிட்டிக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி சைடுக்கும் நம்ம நகரும் பொழுது அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம மென்டலி ஃபீல் பண்ணணும். ஸோ அந்த டைமில் உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு ஒரு ஆல்கஹாலிக்கை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது அவங்களுடைய ஃபேமிலிக்கு நம்ம நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கணும். அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா. ஏன்னா நமக்கு எல்லாமே ட்ரிகர் பாயிண்ட்ஸ். நம்ம தான் நோயாளி. கோபம், வெறுப்பு, உச்சம், சுயபச்சாதாபம், குற்ற உணர்வு, சுயநலம், ஆசை, இந்த மாதிரி எந்த வழியில வேணா திரும்ப நம்மள குடி ட்ரிகர் பண்ணி திரும்ப குடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுலேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும்னா அதுக்கான சொல்யூஷன் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது அதுலேருந்து ரியாக்ட் பண்ணும்போது, அந்த நோயிலேருந்து கோபத்துலேருந்து ரியாக்ட் பண்ணும்போது உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற விஷயங்கள் ரொம்ப முக்கியம். இதையும் மீறி நிறைய விஷயங்கள் இருக்குது. பெரிய தகவல் இருக்குது, அதை நீங்கள் தான் பண்ணணும். ஷூட்டிங் போகிறதுலேருந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுலேருந்து பொருளாதார நிலையில் சீரானதுலேருந்து எமோஷன்ஸில் ஸ்டேபிள் ஆகுது. எமோஷன்ஸ் வந்து ஒவ்வொன்றா ரியாக்ட் பண்ணாமல் பொறுமையாக அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கிற விஷயங்கள். டான்ஸ் எடுக்கிற விஷயங்கள் சும்மா அந்த ஒரு மணி நேரம் டைம் பாஸ் பண்ணுறது இல்லை. அந்த ஒரு மணி நேரம் சொல்கிற விஷயங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் லைஃப்பில் மாடிஃபிகேஷன் பண்ணுறது, அது யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு அதை ஆக்ஷனில் கொண்டு வரும். புரியுதுங்களா? நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் பக்கத்தில் இருக்கிறவங்க எது சொன்னாலும் நடக்க போகிறது அவர் முடிவு பண்ண போகிறது. எவ்வளோ நாளைக்கு கொடுக்க போகிறீங்க, என்னைக்கு போக போகிறீங்க இல்லையா? அந்த பவர் அவங்களுக்கு கிடையவே இல்லை. இன்னும் வாயில் சொல்லி உங்களை டீமோட்டிவேட் பண்ணலாம். அவ்வளோதான். யாரும் உங்களை டீமோட்டிவேட் பண்ணாலும் இங்கே இல்லை, வெளியில் போனாலும் சரி, சொசைட்டியில் சரி, ரோட்லேயும் சரி, எல்லாரும் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் இல்லை. உலகமே நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக அவன் வாழ்க்கைக்கு போடுறதுக்கான நேரமே பத்தலை. இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தான் உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும். ரூட் சைடில் போய் உண்மை எதுன்னு உண்மை எது ஆக்சுவலாக நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க. நீங்கள் வெளியில் இருந்ததோட நீங்கள் பெட்டராக இருக்கீங்களா இல்லையா? உண்மையா இல்லையா? அவ்வளோதான் ப்ரூஃப். அவ்வளோதான் ப்ரூஃப். அதுதான் ட்ரூத் இல்லையா? நம்புங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க நல்லது சொல்ல முடியும்னா அமைதியாக இருக்கும். நீங்கள் எதுவுமே சொல்லி அவங்க கெடுக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளை செய்வது தான் வந்துருக்காங்க இல்லையா? ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் உங்களால் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியலன்னாலும் பரவாயில்ல, டிமோட்டிவேட் பண்ணி நாங்கள் ஏற்படுத்துகிற மாற்றத்துக்கு தடையாக இருந்தாங்க. அது மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்துக்கு எந்த பரிகாரமும் கிடையாது. நீங்கள் எந்த கடவுளும் அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏன்னா கடவுள் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. எந்த ஒவ்வொரு லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு குடிச்சிட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான பேர் இங்கே வைக்க முடியாது. என்கிட்ட இடம் இல்லை, எங்களால் ரெக்கவரியே கொடுக்க இவ்வளோ பேர் தான் எங்களால் கொடுக்க முடிஞ்சு சரிங்களா? எனக்கு நல்லது தான். நீங்கள் வந்தவங்க அவங்க வேலையை முடிச்சு சீக்கிரம் முடிச்சுன்னா அடுத்தவங்களுக்கு வழி விடுவீங்க. இடம் இல்லை, எனக்கு கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அவ்வளோ பேர் எனக்கு வைக்க முடியாது. எனக்கு இருக்கிற ஸ்பேஸுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. தண்ணி போகணும், வெளியில் டெய்லி இவ்வளோ பேர் தண்ணி யூஸ் பண்ணணும், ட்ரைனேஜ் இல்லை. ட்ரைனேஜுக்கு நான் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ட்ரைனேஜுக்கு மட்டுமே மாதம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு மோட்ரு, அப்புறம் வெளியில் போகிற தண்ணிக்கு அங்கே ஒரு மோட்ரு, சப்மரைன் மோட்ரு இருக்குது. எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணணும் தெரியுமா உங்களுக்கு? இதுவும் நீர் மோட்ரு, அதுவும் சப்மரைன் மோட்ரு. அது எனக்கு நிறைய எக்ஸ்பென்சிவ். அதெல்லாம் பார்த்து ஒரு பிரச்சனை இல்லை. நீங்களும் வந்த வேலை முடிச்சு சீக்கிரம் போனீங்கன்னா அடுத்தவங்களுக்கான ஸ்பேஸை ஏற்படுத்தி கொடுக்கணும். நீங்கள் என்னவா உங்களை அனுப்புறது எனக்கு ஒரு இல்லை இல்லையா? எனக்கு தெரியும் ஒரு ஆளுடைய இதை பார்க்கும்போது அவங்களுக்கு டைம் தேவைப்படுதா இல்லையா இருக்குது. ஏன்னா என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நான் அதை தான் பார்ப்பேன். வந்து உங்கள் உடம்பு மட்டும் தெரிஞ்சு அவர் சூப்பர் ஆகிட்டாரு அப்படின்லாம் அனுப்ப முடியாது. திரும்பவும் ஃப்ரீயாகோ இல்லை அதை எப்போ போகாத அளவுக்கு என்னால் முடிஞ்சதை எல்லாம் செய்யறதுக்கு கொடுக்க போவோம். எல்லாத்தையும் உடனேவும் செய்ய முடியாது. அதுக்கான டைமு ஸ்பேஸு இதெல்லாம் இருக்குது. புரியுதாப்பா?